இன்னும் ரணங்களோடு கவலைகளோடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். உண்மையிலே வந்து மூணு பேர் இருக்கிறாங்க. உங்களோட பேர் சொல்லுங்க. ஏழுமுகம். உங்களோட பேர் கணேசன், சிவநாதன். அப்படின்னா நீங்க எல்லாம் அண்ணன் தம்பி உறவுமுறை. உண்மையிலே வந்து உங்களோட குடும்பத்துல நடந்தது என்ன? இந்த அனர்த்தத்துல உங்களோட குடும்பத்துல நான் நினைக்கிறேன் உங்களோட குடும்பத்துல ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிட்டீங்க இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாங்க வந்து சாதாரணமாக 7 மணி இருக்கும். 7 மணி. அப்போ ஒரு 6, 5:30 மணி, 4-5 மணியை போல் இவருக்கு கடைசி பாடியே சின்னவர் மண்ணூருக்கு இருக்கார். அவர் தான் படம் பிடிச்சி நம்மளுடைய பெரிய மகனுக்கெல்லாம் அனுப்பினார். வீட்டுக்கு தண்ணி வருது வந்து காப்பாற்றுங்க டிசானா அப்படின்னு சொல்லி கத்திருக்காரு. ஃபோனில் அமஸ் பாஸ்போர்ட் ஃபோன்லேயே தான் இருக்குது. அப்போ கத்த போல் ஒருத்தரும் அந்த இடத்துல உதவி பண்ண ஒருத்தரும் இல்லை. எங்களுக்கும் வெளியே வர எல்லாத்தையும் ரைட்டும் இல்லை. சரியான மழை. அப்போ நானும் வீட்டுக்கு தான் இருந்தேன். நான் என் வீட்லையும் தண்ணி வந்துச்சு. நானும் என் வைஃபும் அள்ளி ஊற்றிட்டு இருக்கோம். அப்போ என் வைஃப் சொல்லுது என்னமோ லேன் சத்தம் போகிற மாதிரி சத்தம் கேட்குது. நான் சொன்னேன் இந்த நாள் கேட்குறது தானே அப்படின்னு. அதுக்கு பிறகு கடைசியில் டெஸ்டின்னு சொல்லி நம்ம வயதில் இருக்காங்க. அவரை என்ன செஞ்சார், கொண்டாடி கூட ஓட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு வயல் ஒன்று பெரிய வயல் ஒன்று அதில் தப்பிச்சுக்கிட்டு வந்து நம்ம லைஃப்பில் வந்து வயலெல்லாம் எங்கெல்லாம் போயிடுச்சு. உங்கள்கிட்ட நீங்களாம் வீட்டை விட்டு வெளியே வாங்கணும் சத்தம் போடுவோம்னா எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயில் ஒன்று, அந்த கோயில் வந்து வெடி பச்சை புள்ளியெல்லாம் வச்சுட்டு அதுக்கும் தண்ணி வெடி இருந்தோம். இருப்பவரை தான் மக்கிய நாள் காலையில் ஒரு 5:30 மணி 6 மணி இருக்கும். பன்சல் ஆம்பத்தூர் மாதிரிலாம் வந்து எங்களை கூட்டிகிட்டு பன்சலை பண்ணி பார்த்தாங்க. அங்கே வச்சிருந்து எங்களுக்கு கொடுத்து நிவாரணம் கொடுத்து அங்கே வச்சிருந்தாங்க. கட்டம் நடந்த உடனே நான் கேட்குறேன், இப்போ நீங்களாம் யாரெல்லாம் இழந்து இருக்கிறீங்க இந்த டைம்? குடும்பத்திலே உங்களோட மகன் இல்லை, அதாவது ஒரு கருப்பிணி தாய் அண்மையில ஒரு பிள்ளை பேரு கடைக்கு இருந்து ஒரு தாய் இருந்து போன அது உங்களோட மகள் 7 மாசம் வந்து இந்த மாசம் கடைக்கு இருந்த பிள்ளை இருந்து போனது உங்களோட மகள். அப்ப பாருங்க அன்புள்ளங்களே, வாழ்க்கையில இழப்பு என்பது எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. எல்லாரையும் இழந்துட்டாங்க. மகள் இல்ல, மனைவி இல்ல, மருமகள் இல்ல, மருமகன் இல்ல, மாமி இல்ல, சகோதரன்மார் 3 பேர் மட்டும் தான் மிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இது இறைவனுடைய தீர்ப்பு. இருந்தாலும் கூட மீண்டும் நீங்க எல்லாரும் அவங்க இருந்தா நீங்க நல்லா இருந்தா தான் இப்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீங்க இப்ப உடைஞ்சு போயிட்டீங்கன்னா அவங்க அப்படி உயிரோடு இருந்தா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள அப்படி ஒரு நாள் இருக்க மாட்டாங்க இல்லையா? மீண்டும் அவங்களுக்காக வேண்டி நீங்க பொறுமையோட வாழ வேண்டிய ஒரு கடமை இருக்குது. உண்மையிலே தானே இல்ல, தொழில் இல்லைன்னு கவலைப்படுறோம். ஆனா இன்று யாருக்காக நாங்க வாழ்றோமோ அவங்களே நம்ம கிட்ட இல்ல. அதுவும் இன்னமும் 3 பேரும் உண்டா ஒத்துமையா இருக்கிறாங்க. மனதைரியத்தோடு இருக்கீங்களா? கவலை தாங்க முடியாதான் தெரியுது. உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவங்களோட இறைவன் உங்களுக்கு மன ஆறுதல் கொடுக்கணும் நாங்கெல்லாம் பிரார்த்தனை செய்யறோம். எனவே இந்த சம்பவம், இந்த பரகலையில் கவலையான ஒரு சம்பவம். நாங்கள் இந்த சம்பவத்தை பற்றி சொல்லியிருந்தோம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை பேர் இருக்கக்கூடிய இந்த மாதத்திலேயே அவர் இறந்து போனார் என்று உண்மையிலே அந்த தகவல்களை இந்த குடும்பத்தினூடாக தெரிந்து கொண்டோம். இது உங்களுடைய உணர்வலைகளுக்காக. வாழ்க்கையில எது இருந்தாலும் என்ன இருந்தாலும் சில நேரங்கள்ல எங்களுக்கு தேவையானது இழந்துட்டா வாழ்க்கை எல்லாம் போயிடும். அதனால நாம மனிதர்களோடு இருப்போம், நல்ல மக்களோடு இருப்போம். அதுதான் எங்களோட வாழ்க்கை அப்படின்ற ஒரு தகவலை சொல்வதற்காக வேண்டி எங்களுடைய மனங்களை தைரியத்தை கொண்டு வருவோம்ன்றதுக்காக வேண்டிதான் செய்தியை சொல்றோம். உங்களுக்கு மனங்களுக்கு ஆறுதலும் தைரியமும் கிடைக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்திக்கிறேன்.